ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். அடுத்த அறுவடை என்ன அப்படின்னாக்க வாங்க 1 2 பாடி சொல்லும் இழுத்துறேன் வேறு வழியில் 3 வேறு இங்கேயே இவங்களையும் பறித்து சாப்பிடுவோம். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அம்மாடி விலையை விட்டோன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நீளம் 1.5 அடிக்கு இருக்குதுங்க. பாருங்க, தெரியுதா? ஆனால் பிஞ்சிலே பறிச்சிட்டோம். பிஞ்சிலே பறிச்சா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் நான் சேர் போட்டு மேலே ஏறிக்கிறேன். 1 2 இந்த கிடக்குறாங்க, எட்ட மாட்டுக்காங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். உத்து பார்ப்போம். அப்புறம் திருப்பி ஒரு தடவை பாய்ஸில் வரும்போது ஒரு 2 கிடைக்கும். அப்புறம் ஈவினிங் வரும்போது கொஞ்சம் நிறையவே கிடைக்கும். அதாவது மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு நம்ம வேலை பார்க்கணும். 4 சிவப்பு 4 பச்சை கிடச்சிருக்கு, 5 பச்சை கிடச்சிருக்கு. ஓகே, காலையில் அவசரமாக அறுவடை பண்ணும்போது இந்த அளவுக்கு தாங்க கிடைக்கிது. அப்புறம் ஈவினிங் பார்த்தா அச்சோ எப்படி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு இருக்கும். ஏன்னா அந்த தண்ணி ஊற்றுறதுக்காக காலையில் 6 மணிக்கு மேலே வருவேன். வந்தோடனே 4-5 ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு ஓடி அப்புறமா குளிச்சு கிளம்பி எல்லாம் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி நம்ம பொழப்பு எப்போவுமே அவசரத்தில் தான் இருக்குதா. அதனால தான் இந்த மாதிரியெல்லாம் சரியாக அறுவடையை காமிக்க முடியறதில்ல. சரி, பரவாயில்ல. இருந்தாலும் நான் பறிக்கிறது உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 4 காயாவது காமிச்சிடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இன்னுமே நிறையவே கிடக்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.